இந்த வீடியோவில் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் முறை அல்லது KYC மற்றும் அதனுடன் தொடர்புடைய PMLA, CIP, CIP மற்றும் அறிக்கை கடமைகள் குறித்த விரிவான வழிகாட்டியை பார்ப்போம். KYC கொள்கையின் கண்ணோட்டம். ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நிதி அமைப்பும் தனது வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான KYC கொள்கையை கொண்டிருப்பது கட்டாயமாகும். KYCயின் 4 முக்கிய தூண்கள்: வாடிக்கையாளர் ஏற்பு கொள்கை CAP, அடையாள நடைமுறை CIP, இடர் மேலாண்மை மற்றும் பரிவர்த்தனை கண்காணிப்பு. வாடிக்கையாளர் ஏற்பு கொள்கை அல்லது KEAP போலி பெயர்களில் கணக்கு தொடங்குவதை தடுக்கிறது. வாடிக்கையாளர்களை இடர் அடிப்படையில் வகைப்படுத்துகிறது மற்றும் அரசியல் ரீதியான நபர்களுக்கு கூடுதல் ஆய்வுகளை செய்கிறது. எந்தெந்த சமயங்களில் அடையாளம் காணுதல் அவசியம்? பொறுப்பு கணக்குகள், 50,000 ரூபாய்க்கு மேலான ரொக்க பரிவர்த்தனைகள், சர்வதேச பணப்பரிமாற்றம் மற்றும் உண்மையான உரிமையாளரை கண்டறியும் போது இது கட்டாயம். இடர் மேலாண்மை வகைப்பாட்டில் வாடிக்கையாளரின் தொழில் இருப்பிடம், பரிவர்த்தனை அளவு மற்றும் அவர்களின் சமூக நிதிநிலையை அடிப்படையாகக் கொண்டு இடர் கணக்கிடப்படுகிறது. வீடியோ அடிப்படையிலான அடையாள சரிபார்ப்பு அல்லது VCIP. இதில் நேரடி GPS ஜியோடேக்கிங் மற்றும் முகம் பொருத்துதல் மூலம் பாதுகாப்பான சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மின்னணு KYC அல்லது E-KYC என்பது ஆதார் மற்றும் OTP மூலம் செய்யப்படும் சரிபார்ப்பாகும். இதற்கு வாடிக்கையாளரின் வெளிப்படையான சம்மதம் அவசியமாகும். மத்திய KYC அல்லது C-KYC மூலம் ஆவணங்களை ஒருமுறை சமர்ப்பித்தால் போதும். CERSAI இதை நிர்வகிக்கிறது மற்றும் வாடிக்கையாளருக்கு 14 இலக்க அடையாள எண் வழங்கப்படுகிறது. பரிவர்த்தனைகளை கண்காணித்தல். அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள், ஸ்மர்பிங் எனப்படும் சிறிய தொகைகளாக பிரிக்கும் முறைகள் மற்றும் பொருளாதார நோக்கம் இல்லாத நடவடிக்கைகளை கவனித்தல். ரொக்க பரிவர்த்தனை அறிக்கை அல்லது சென்டர் 10 லட்சத்திற்கு மேலான ஒற்றை ரொக்க பரிவர்த்தனை அல்லது 1 மாதத்திற்குள் நடந்த ஒருங்கிணைந்த சிறிய ரொக்க பரிவர்த்தனைகளை அறிக்கையிட வேண்டும். சந்தேகத்திற்கிடமான அறிக்கை அல்லது STR. ஏதேனும் முறைகேடான பரிவர்த்தனை கண்டறியப்பட்டால் முடிவு எடுக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் FIU-க்கு தெரிவிக்க வேண்டும். கள்ள நோட்டு அறிக்கை அல்லது CCR. புழக்கத்தில் உள்ள போலி ரூபாய் நோட்டுகள் அல்லது முறைகேடாக மாற்றப்பட்ட நோட்டுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை அறிக்கையிட வேண்டும். இலாப நோக்கற்ற அமைப்பு அறிக்கை அல்லது NTR. தொண்டு நிறுவனங்களின் நிதி பாதுகாப்பு மற்றும் பணமோசடியை தடுக்க 10 லட்சத்திற்கு மேலான வரவுகள் அறிக்கையிடப்பட வேண்டும். FIU அமைப்பிற்கு அனைத்து அறிக்கைகளும் FINNET போர்ட்டல் வழியாக மின்னணு முறையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு முதன்மை அதிகாரியை நியமிக்க வேண்டும். CERSAI மற்றும் பாதுகாப்பு நலன்கள். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மீதான பாதுகாப்பு நலன்களை பதிவு செய்வது அவசியம். இது ஒரே சொத்தை வைத்து பல்வேறு இடங்களில் கடன் பெறுவதை தடுக்க உதவுகிறது. கடன் தகவல் நிறுவனங்கள் அல்லது CIC-களுக்கு தகவல்களை வழங்குவது கட்டாயம். சிபில், எக்விஃபாக்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன் போன்ற நிறுவனங்களுக்கு மாதாந்திர அடிப்படையில் கடன் தவணை மற்றும் கணக்கு நிலவரங்களை புதுப்பிக்க வேண்டும். KYC அல்லது காலமுறை புதுப்பித்தல். வாடிக்கையாளரின் இடர் நிலையை பொறுத்து குறைந்த இடர் கொண்டவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கும், நடுத்தர இடர் கொண்டவர்களுக்கும், நடுத்தர இடர் கொண்டவர்களுக்கும், அதிக இடர் கொண்டவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை KYC புதுப்பிக்கப்பட வேண்டும். அதிகாரப்பூர்வ செல்லுபடியாகும் ஆவணங்கள் அல்லது OVD பட்டியலில் கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் எண் சான்று மற்றும் என்ரேகா அட்டை அல்லது NPR கடிதம் ஆகியவை அடங்கும். உண்மையான உரிமையாளர் அல்லது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் வாடிக்கையாளரை இறுதியாக கட்டுப்படுத்தும் அல்லது சொந்தமாக வைத்திருக்கும் நபரை கண்டறிவது அவசியம். நிறுவனங்களுக்கு 10%த்திற்கும் அதிகமான உரிமை மற்றும் கூட்டுறவு அல்லது அறக்கட்டளைகளுக்கு 10%த்திற்கு மேல் பங்கு இருந்தால் இது பொருந்தும். சிறிய கணக்குகள் அல்லது ஸ்மால் அக்கவுண்ட்ஸ். முறையான OVD ஆவணங்கள் இல்லாத நபர்களுக்காக இவை தொடங்கப்படுகின்றன. இதில் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரவு, மாதம் 10,000 ரூபாய் எடுப்பு மற்றும் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் இருப்பு என கட்டுப்படுத்தப்பட்ட வரம்புகள் உள்ளன. இந்த வீடியோ உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் படங்களின் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. தகவல்கள் மற்றும் விளக்கப்படங்களுக்கான மூல ஆதாரங்களை நீங்கள் சரிபார்க்கலாம்.